We have come together to praise Him, to lift His name on high. And this evening, we're going to hear 5 different testimonies. We're going to hear what the Lord has done in different people's life. In the மாலையிலும் நாங்கள் தேவன் 5 நபருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமான காரியங்களை குறித்து நாங்கள் கேட்க போகின்றோம். So let's enjoy and let's be blessed by this service as they share their stories, as we hear what the Lord has done in their lives, the impossible. May we remind ourselves that He is still the same God who can do the impossible. So we'll commit this time into God's hand as Manju opens us with a word of prayer, and let's commit this time. Have a blessed evening. ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, மேகங்களை ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்லுகிறவரே, தன்னை நோக்கி கூப்பிடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பூமியின் உருண்டையின் மேல் உட்கார்ந்திருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன் என உரைத்த அன்பின் தேவனே, இப்போ பூமியில் இருந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் உமக்கு செலுத்துகிறோம். தாழ்மையாய் அங்கீகரித்து கொள்ளும் பிதாவே, உமக்கு சுகந்த வாசனையாக அவை அமையட்டும். தேவனே, நீரே அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறீர். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. சென்ற வருடம் முழுவதும் பெரும் போராட்டங்கள், கொந்தளிப்புகள், வேதனைகள் மத்தியிலும் உம் நேசக்கரம் எம்மை வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா உம்மை துதிப்பதற்கு. எல்லாம் உம் கிருபைதான் ராஜா. இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் நாம் உம் திருக்கரம் நீட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்தருளும். இவ்வேளையில் விசேஷமாக மெடிக்கல் ஸ்டாஃப், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மதகுருமர் அனைவரையும் உமது ஞானத்தால் நிரப்பி காத்து வழிநடத்தும் பிதாவே, கொந்தளிக்கும் கடலையும் புயலையும் தீர்க்க முடியாத வியாதிகளையும் செயல் இழக்க செய்த தேவனே, இந்த வேளை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலகத்தின் மக்கள் அனைவரையும் ஜெகோவா ரஃபா ஆகிய உமது சுவமளிக்கும் கரத்தினால் தொட்டு சம்பூர்ண சுவமளிக்கும் பிதாவே. தேவனே, எங்களுக்கு பொன்னோ வெள்ளியோ தேவையில்லை ராஜா. உம் கிருபை எமக்கு போதும் ஐயா. உம் அன்பு எமக்கு வேண்டும் ஐயா. தயவாக அதை எமக்கு தாரும் ஐயா. கட்சிக்கும் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என பிசாசானவன் வகை தேடிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் கோழி தன் குஞ்சுகளை காக்கும் வண்ணம் உம் செட்டைகளின் மறைவில் எம்மை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். எமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும். உனக்கு விரோதமாக ஒருவன் ஒரு பக்கமாக வந்தால் அவன் 7 வழியாக சிதறிப்போக கடவன். இந்த வாக்கு தத்தத்துக்காக நாம் எம்மதாக்கி கொள்ளுகிறோம். யூதி ஆராதனை முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். தொடர்ந்து பாட இருக்கும் இந்த அழகான பாடல் என் வாழ்க்கையின் சாட்சி பாடலாகவும் என் ஆத்ம தாகத்தை தீர்த்த கனிவான பாடலாகவும் அமைந்தது. உள்ளம் மகிழும் போது பாடல் தானாக புரண்டோடி வருமா போல் என் ஆத்மாவின் இனிய கீதமாக இப்பாடல் இடம்பெற்றது. ஒவ்வொரு வரிகளும் ஆம் ஆம்
தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசியதைத்தான் உணர்ந்தேன். நான் தனிமேல் துவண்ட நேரங்கள், எனது ஏக்கங்கள், நீ என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்? இக்கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்தது பாடலே. இவை யாவும் தேவனின் வாக்குத்தத்தங்கள். பொய் சொல்ல அவர் மனுஷனுமல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனுமல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஆம், என் வாழ்க்கையிலே தேவன் அதை நிறைவேற்றியுள்ளார். எனக்காக தேவன் உயிலாக எழுதி வைத்த வாக்குத்தத்தங்கள் அவை யாவும் எனக்கே சொந்தம். நான் அவற்றை எனதாக்கிக் கொண்டேன். உமக்கு நன்றி ஐயா, நன்றி. ஏசாயா 45:4 நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்றுரைத்த தகப்பனே, என்னை என் கற்பத்தில் சுமந்த தாயோ தகப்பனோ கற்பத்தில் என்னை காணவில்லை. ஆனால் அழகான கண்கள் என்னை கண்டு பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். நான் பிரமிக்கத்தக்க வண்ணம் உருவாக்கப்பட்டேன். தாயின் கற்பத்திலிருந்து உமது மடியில் வந்து விழுந்தேன். நீரே எனக்கு எல்லாம் தேவனே. ஏசாயா 46:3-4 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற இவ்வார்த்தையே போதுமையா நான் உயிர் வாழ்வதற்கு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை சிங்காசனத்தில் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரப் பண்ணுகிறார். என்னை பெரியவன் ஆக்கினீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்காமல் உள்ளங்கையில் என்னை பொறிந்தவரே, எப்படி உமது அன்புக்கு நான் ஈடு செய்ய முடியும்? நான் என்னைத்தான் உமக்கே தருகிறேன் ஐயா. நான் ஒவ்வொரு இருதய துடிப்பும் நன்றி நன்றி என்றுதான் ஒலிக்கின்றது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே நிலை நிற்கிறேன் என்பதை சாட்சியாக உங்களுடன் பகிர தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக சோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் ஆண்டவர் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்து வழிநடத்திய கிருபைக்காக அவரின் மகத்துவத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்ரீலங்கா தேசத்திலும் இருந்த போதிலும் சரி, நாங்கள் வாழ்ந்த காலங்களிலும் சரி, கடினமான பாதை கூடாக நான் வழி நடத்தப்பட்டிருக்கின்றேன். அந்த வேளைகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து அற்புத விதமாக என்னை வழி நடத்தி இருக்கின்றார். பல வேளைகளில் என்னை வழி நடத்தி இருக்கின்றார். நான் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் என்னை தூக்கி எடுத்து என்னை பாதுகாத்திருக்கின்றார். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக இடங்களில் என்னை ஆண்டவர் அற்புத விதமாக வழி நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த தேசத்திற்கு வருகின்ற என்னுடைய பிரயாணங்களிலும் கடினமான பிரயாணமாக இருந்தாலும் அந்த பிரயாணங்களை எல்லாம் இலகுவாக்கி ஆண்டவர் அற்புத விதமாக என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது கடந்து வந்த காலங்களிலும் நாங்கள் கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய குடும்பம் முழுமையாக கோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்திலும் நாங்கள் தனிமையாக இருந்த வேளைகளிலும் அதிகமாக ஒரு பயமான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தோம். அதற்கு காரணம் என்னுடைய கணவர் முழுமையாக கோவிட்டில் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் வைத்தியசாலையிலே மூச்சு திணறல் ஏற்பட்ட வேளைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை ஐசியூவில் வந்து கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். அவருக்கு வெண்டிலேட்டர் போடப்பட்டிருந்தது. அவர் உயிருக்கு மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் கடந்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த ஜெபத்துக்காக சபை மக்கள் யாவரும் சேர்ந்து எல்லோரும் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட்டது. அதை என்னுடைய கணவனாரும் உணர்ந்திருக்கின்றார். அந்த ஜெபம் முழுமையாக கேட்கப்பட்டு அவருக்கு விடுதலையை ஆண்டவர் மிகவும் அற்புதமான முறையிலே அந்த விடுதலையை கொடுத்திருக்கின்றார். அதை கணவனாரும் உணர்ந்திருக்கின்றார். நாங்களும் குடும்பமாக முழுமையாக அந்த அற்புதத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த முழுமையான அற்புதத்தோடு ஆண்டவர் எங்களை சாட்சியாக இந்த புதிய வருடத்திற்குள்ளும் எங்களை கடந்து வர செய்து எங்களுக்காக மிகவும் பெரிய ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறபடியால் நாங்கள் இன்று அவருக்கு சாட்சியாக இந்த வருடத்திலே சாட்சி கூறுகின்ற ஒரு பிள்ளையாக என்னை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிறுத்தி இருக்கின்றார். அதற்காக நான் என்னை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்துகின்றேன். அதோடு இப்படிப்பட்ட எங்களுக்காக நன்மை செய்கின்ற எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்காக அவருடைய தேவ வீட்டின் நன்மையினால் நிரப்பி எங்களை என்றும் வழி நடத்திய எங்கள் யெகோவா தேவனை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் மகிமைப்படுத்துவோம். என்றும் அவருடைய சம்பூரண ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்துகிற எங்கள் தூயவர் இயேசுவை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஆராதிப்போம். அவருடைய முழுமையான மறுரூப இதயத்தினை எங்களுக்காய் தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். அவருடைய அலங்கார வாசலிலே நாங்கள் யாவரும் கூடி நின்று அவரை முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவரை துதித்து ஆராதித்து நாங்கள் யாவரும் அவரை நன்றி செலுத்த போகின்றோம். நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவருடைய அலங்கார வாசலிலே என்ற பாடலை நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோமாக. தேவ வீட்டின் நன்மையாலே
Christ alone my hope is found. He is my light, my strength, my song, this cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. To say that 2020 was an unforgettable year is an understatement. The COVID-19 pandemic has changed the ways of life that we once knew, the ways that we used to work, go to school, travel, and enjoy downtime have changed. Indeed, the way that we worship and enjoy fellowship with our brothers and sisters in Christ has also changed. In this incredible year of change, the one thing that remains and has remained from age to age is the goodness, faithfulness, and mercy found in Christ alone. As someone who works in the healthcare setting, the challenges of an ever-changing situation, especially in a pandemic, certainly brings out feelings of uneasiness. I was also personally affected with COVID, and having to isolate from my family for the recuperative period did make me anxious, fearful, and weary. Dealing with the unknown, information overload, and a crippling sense of fear can certainly disturb the soul. The phrase, "If he brings you to it, he will bring you through it," is one that gives me a great sense of hope and shows that in the midst of the storm, I need not be shaken, because he is my comforter and my strength. As worship director, I cannot deny that I am saddened to realize that the ways in which the choir and the worship teams used to celebrate Sunday worship and calendar services will be changed for the foreseeable future. During the latter part of the year, especially with Christmas and New Year's, rehearsals for these special services would normally be in full swing, with the choristers and musicians working hard to present material while enjoying the group camaraderie. Here at church, the need to pivot to online services has not been a smooth and easy transition. There is an element of uncertainty and fear, but from that darkness, a collaborative and willing spirit has emerged. While it has been challenging to organize worship and special services in this new norm, I am grateful to all those who have come forward and burdened along to collectively make a joyful noise to the Lord. With all of the trials that will be faced in the future, this unique experience has reassured me of God's peace, and He has renewed my song. The Lord has shown Himself in the most beautiful of ways. I have come to know that like a beacon, His light has shone on me and has lit the path to Him. The solid ground of His truth has given me strength. His peace has given me comfort. His mercy and His love have renewed my song. He is my all in all. All of these things can be found in Christ alone. Let us sing together. Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the fiercest
பலருடைய வாழ்க்கையிலும் பல திடீரென எதிர்பாராத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் COVID-19 தொடர்ச்சியாக 2 முறை தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டி ஏற்பட்டது. தற்காலிகமாக என்னுடைய வேலையையும் நான் இழக்க நேரிட்டது. ஆனாலும் நான் திடமாய் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஒரு பொழுதும் கைவிடவில்லை. அவருடைய வழிநடத்தலை மிகவும் ஆழமாக உணர்ந்து கொண்டேன். கடுமையான வாழ்க்கை பாதையில் என் அருள்நாதரை அண்டி அவருடைய சிறகுகளுக்குள் அடைக்கலம் புகுந்து கொண்டேன். இவ்விதமாய் வாழ்க்கையில் வேதனைக்கு தப்பி மறைந்திட வழி உண்டோ என்று கலங்கி தவிக்கிறீர்களா? கர்த்தர் மேல் திட நம்பிக்கையாயிருந்து விசுவாசத்தோடு ஒரு நாளிலும் மறவேனே. என்னை ஆண்டிடும் அருள்நாதா, என் இதழ்களின் பாடலினால் உன்னை வாழ்த்துவேன் என்றும் சதா. ஒரு நாளிலும் மறவேனே என்ற பாடலை இருக்கிற இடங்களிலே இருந்து உற்சாகமாய் பாடுவோமா? ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா, என் இதழ்களின் பாடலினால் உன்னை வாழ்த்துவேன் என்றும் சதா. ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா, பாலனாய் வாழ்ந்து விட்டேன் இந்த பாரிய உலகினிலே. கடும் வாழ்க்கையின் பாதையில் பயணமானே உன் இனிய அருள் புரிவாய். கல்வியை தந்து விட்டாய், பல கலைகளில் தரவிட்டாய். என்னில் துணைவனாய் வழியும் காட்டுவாயோ, என் துன்பத்தில் தேற்றுவாயோ, எந்தன் துன்பத்தில் தேற்றுவாயோ. ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா. நியாயங்கள் காற்றினிலே, உண்மையாள் கடல் அலையினிலே, இந்த பாரினில் நீதியும் மறைந்து விட்டான், என் நிம்மதியும் நீயே. சுதந்திரம் என்பதென்ன இந்த யந்திர உலகினிலே? ஒரு தந்திரம் மந்திரம் தேவையில்லை, நீர் மாத்திரம் போதுமையா, நீர் மாத்திரம் போதுமையா. ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா. வாழ்க்கையின் வேதனையை தப்பி மறைந்திட வழியும் உண்டோ? வாழ்க்கையின் வேதனையை தப்பி மறைந்திட வழியும் உண்டோ? உந்தன் சிறகுகள் அடைக்கலமான பின்னே நான் பறந்திட நினைப்பதுண்டோ? கண்ணீரால் வேண்டிடவே
ஜீவ தண்ணீரை தந்திடுவாய், ஜீவ தண்ணீரை தந்திடுவாய். ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா, எங்களின் பாடலினால் உன்னை வாழ்த்துவேன் என்றும் சதா. ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. John chapter 5 verses from 1 to 11. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். தேவன் தாமே இந்த வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக அருள்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த மாலை ஆராதனையில் எனக்கு கலந்து கொள்ள கிடைத்த அந்த மேலான தருணத்துக்காக நான் கடவுளுக்கு முதல் பண்ணி நன்றி கூறுகிறேன். அதே விதமாக எங்களுடைய சபை போதருக்கு நான் நன்றி கூறுகிறேன். நான் 1980s 70s அநேக பாடல்கள் இயற்றியுள்ளேன். அந்த பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் அநேக பாடல்கள் உண்டு. அதில் உங்களுக்கு தெரியும், யாரும் அறியாத அன்பு, உள்ளமானந்த கீதத்திலே, ஆயத்தமாயிருப்பவரை, கல்வாரியின் மாமலையில், இந்த அநேக பாடல்கள் கணக்க பாடல்கள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக இந்த மாமலை மீதில் என்ற பாடல் நான் இயற்ற காரணம், எனக்கு இந்த மலை பிரசங்கம் கேட்ட நேரத்தில் எனக்கு இந்த பாடல், இதுக்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் எழுதி இந்த சத்தியவசனத்தில் நான் இதை ஒளிப்பதிவு பண்ணினேன். அந்த பாடல் இன்றைக்கு போதர் கேட்டுக்கொண்டார். அந்த பாடலை பாடுமாறு அதுக்காக இந்த சபை போதருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன்.
இரக்கம் கொண்டு வாழ்பவன் பாக்கியவான். மாமலை மீதிலே வாழும் தூயோராய், பூமி மீதில் இரக்கம் கொண்டு வாழ்பவன் பாக்கியவான். நீதி வலுவாதோன் பாக்கியவான், நெஞ்சில் இறங்குவோன் பாக்கியவான். நீதி வலுவாதோன் பாக்கியவான், நெஞ்சில் இறங்குவோன் பாக்கியவான். தூய இதயத்தோர் காண்பார் தரிசனம் என்றாரே இயேசுவே. தூய இதயத்தோர் காண்பார் தரிசனம் என்றாரே இயேசுவே. மாமலை மீதிலே வாழும் தூயோராய், பூமி மீதில் இரக்கம் கொண்டு வாழ்பவன் பாக்கியவான். சாந்த குணம் உள்ளோன் பாக்கியவான், பரலோக ராஜ்யத்தை அரசாளுவான். சாந்த குணம் உள்ளோன் பாக்கியவான், பரலோக ராஜ்யத்தை அரசாளுவான். நெஞ்சில் உரம் உள்ளோர் மேன்மை அடைவாரே என்றாரே இயேசுவே. நெஞ்சில் உரம் உள்ளோர் மேன்மை அடைவாரே என்றாரே இயேசுவே. மாமலை மீதிலே வாழும் தூயோராய், பூமி மீதில் இரக்கம் கொண்டு வாழ்பவன் பாக்கியவான். மாமலை மீதிலே வாழும் தூயோராய், பூமி மீதில் இரக்கம் கொண்டு வாழ்பவன் பாக்கியவான். ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் எல்லோரும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நான் இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரம் நான் பார்த்தேன், நிறைய எங்களுடைய சபையிலே இல்லாத புதியவர்கள் இன்று ஆராதனையிலே இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பில் அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தால் தொடர்ந்து வரும் ஆராதனைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். சிலர் என்னை கால் பண்ணி, போதர் இந்த பாஸ்கோட் என்ன, எங்களோட மீட்டிங் ஐடி என்ன என்று ஒவ்வொரு வாரமும் கேட்பார்கள். இந்த மீட்டிங் ஐடியும் பாஸ்கோடும் எங்களோட சண்டே சர்வீஸுக்கு மாறாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற இந்த பாஸ்கோடும் மீட்டிங் ஐடியும் இருந்தால் அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தலாம். We have made it permanent, so this will not change. The meeting ID and the passcode will not change. Therefore, keep it with you. Maybe
note it down somewhere. So there's no point reminding this every week. அதை எழுதி வைத்துக் கொள்ளும்படி தயவாக கேட்கிறேன். இன்றைக்கு செய்திக்கு போகும் முதல் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை ஒன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஷிபுவுக்கும் ஷைனிக்கும் ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அவருக்கு நாங்கள் பேபி டெடிகேஷன் போன வாரம் நாங்கள் செய்தோம். அதில் நீங்கள் அந்த படத்திலே பார்க்கிறீர்கள் ஹனா கிரேஷியா. நாங்கள் சர்ச்சாக இருந்திருந்தால் நாங்கள் எல்லோரையும் கரங்களை தட்டி நாங்கள் அவரை வரவேற்றிருக்கலாம். இப்போது நாங்கள் ஜூமிலே இருக்கிறோம். வீட்டிலிருந்து நாங்கள் கரங்களை தட்டினாலும் அவர்களுக்கு கேட்காது. ஆகவே நாங்கள் சர்ச்சிலே போய் ஷிபு ஷைனி பிள்ளைகள் இருவரையும் போய் நாங்கள் அங்கே பேபி டெடிகேஷன் செய்தோம். அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்ப்பது நல்லது என்று யோசித்தேன். போன முறை நான் காட்டியிருக்க வேண்டும், போன முறை காட்டவில்லை. இதோ அவருடைய பிள்ளை சில மாதம் 5-6 வாரங்களுக்கு முன்பு பிறந்த பிள்ளை ஹனா கிரேஷியாவை அன்போடு எங்களுடைய திருச்சபைக்குள்ளே வரவேற்போம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தலைப்பு தமிழ் பைபிள் வைத்திருக்கிறவர்கள் இருந்தால் கொஞ்சம் இதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். If you have the English Bible, kindly turn to the English Bible. The title, the theme for today is I have no one to help me, I am trying. அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அந்த வசனம் தமிழ் வேதாகமத்திலே இல்லை. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். நான் கீழே அந்த இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறேன். எனக்கு உதவ யாரும் இல்லை, நான் முயற்சி செய்கிறேன். இந்த வசனம் எங்களுடைய தமிழ் வேதாகமத்திலே இல்லை. அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அந்த தமிழ் வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் இருந்தால் அதை நீங்கள் திருப்பி பார்த்தால் அதிலே இந்த வசனம் இருக்காது. நான் தொடங்குகிற நேரம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி நான் தொடங்குகிறேன். For a difficult thing for every preacher, is when someone come to you and tell you your sermon was bad, you didn't do a good job. எல்லா இந்த செய்தியை அறிவிக்கிறவர்களுக்கும் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் இருக்கிறதுன்னு சொன்னால், யாராவது வந்து உங்களுக்கு சொன்னால் இன்று உங்களுடைய செய்தி நன்றாக இல்லை. நினைக்கிறேன் நான் எத்தனையோ ஆராதனைகளிலே செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சாதாரணமான நேரத்திலே சர்ச் முடிந்ததும் நான் வந்து வாசலிலே வந்து நிற்பேன். உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுவதற்காக நீங்கள் எல்லாரும் ஒரு ஆளாக வருவீர்கள். சிலர் வந்து ஹலோ பாஸ்டர் என்று சொல்லுவீர்கள், போதர் ஐயா என்று சொல்லுவீர்கள், கைகளை குலுக்குவீர்கள். பிள்ளைகள் வந்து ஹக் பண்ணிவிட்டு போவார்கள். சில பெரியவர்கள் வந்து ஹக் பண்ணிவிட்டு போவார்கள். சிலர் வந்து சொல்வார்கள், போதர் ஐயா இன்றைக்கு நல்லது சேமனாக இருந்தது, நல்ல சேமன் இன்றைக்கு செய்தி ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்வார்கள். அப்ப அந்த கஷ்டப்படுத்தி சேமனை ஆயத்தப்படுத்தி இடையே கொண்டு வந்திருக்கிறேன், நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே, நானும் ஒரு மனுஷன் தானே, மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இப்ப சர்ச்சுக்கு வழியால வந்து கார்ல ஏறி அந்த கிளேட்டன் டிரைவ்ல இருந்து கெனடி ரோடுக்கு திரும்பி கொஞ்ச தூரம் வந்த பிறகு பிரியா திரும்பி என்ன கேப்பா, என்ன இன்றைக்கு சேமனை சொதப்பிட்டீங்க. அப்ப ஆக்கள் எல்லாம் வந்து எனக்கு சொன்னது என்ன என்று என்னுடைய மனதிலே வரும். ஐயோ, சேமன் சரி வரவில்லையா? ஆனால் நான் முயற்சி செய்திருக்கிறேன். I have tried, I am trying. நான் முயற்சி செய்திருக்கிறேன். அதற்காக இன்று சேமன் நன்றாக வரவில்லை என்றதுக்காக அடுத்த முறை நான் ஆயத்தப்படுத்தாமல் இல்லை. அடுத்த முறையும்
நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி செய்திருக்கேன். இதே போல நாங்கள் பல நேரங்களிலே பல காரியங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். When we prepare for an exam, we prepare for an exam with the hope that I am going to do it well. நான் நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பரீட்சைக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிற நேரம் அந்த ஜாப் இன்டர்வியூல என்ன கேட்கிறார்கள், என்ன கேட்பார்கள் என்று யோசித்து என்னை ஆயத்தப்படுத்தி நான் முயற்சி செய்கிற ஒருவராக அந்த ஜாப் இன்டர்வியூவுக்கு நான் போகிறேன். இப்படி பல காரியங்களிலே நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம். நான் என்னுடைய ஜாப்பிலே நான் ஒரு ப்ரொமோஷன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேளை ட்ரை பண்ணுவேன். அல்லது நான் இப்போது வேலை செய்கிற இந்த ஜாப் வந்து சரியில்லை, இன்னும் ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும், நல்ல வேலை வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். அல்லது நான் இருக்கின்ற வீடு சின்னதாக இருக்கிறது, நான் கொஞ்சம் பெரிய வீடாக வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பேன். அல்லது நான் வைத்திருக்கிற கார் வந்து இப்போது பழசாக போய்விட்டது, ஒரு புது கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நினைக்கிறேன் இன்றிலிருந்து ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பு ஒரு முறை எனக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற கொங்கோ என்று பெயர் கொண்ட நாட்டுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது ஒரு வறுமையான நாடு. From Congo we get all the expensive diamonds. Congo is a country produces or export lot of diamonds. ஆனால் அந்த நாடுல இருக்கிற மக்கள் மிகவும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் நீங்கள் பார்க்கிற இந்த படம் ஒரு ஹாஸ்பிட்டலிலே எடுத்த படம். ஒரு சர்ச், ஒரு ஹாஸ்பிட்டல். உள்ளே எடுத்த சில படங்களும் என்னிடத்தில் இருக்கிறது. அது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நாங்கள் பார்க்கக்கூடிய இலகுவான ஒரு படத்தை காட்டுகிறேன். இதில் இருப்பவர்கள் எல்லாரும் பேஷண்ட்ஸ். இவர்கள் எல்லோரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த சர்ச் ஹாஸ்பிட்டலுக்கு, மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கின்ற அடிப்படை காரணம் அவர்களுக்கு சுகம் தேவையாக இருக்கிறது. சுகம் தேவை என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எப்போது டாக்டர் எங்களை பார்ப்பார், எப்போது டாக்டர் எங்களுக்கு மருந்து தருவார், எப்போது எங்களுக்கு சுகம் கிடைக்கும், எதிர்பார்ப்பு. இதே போல இப்போது நாங்கள் இருக்கிறோம். 2020 முழுவதும் இருந்தோம். நோய் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் CP24 பார்த்தால் நோயை பற்றி சொல்லுகிறார்கள். நியூஸை பார்த்தால், இன்டர்நெட்டுக்கு போனால், கூகுள் பண்ணினால் நோயை பற்றி சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். நோயினாலே இறந்து போகிறவர்களை பற்றி சொல்கிறார்கள். இந்த படத்திலே இருக்கிறவர்கள் அந்த பெஞ்சிலே உட்கார்ந்து எப்போது சுகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதே போல நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறோம். எப்போது எனக்கு சுகம் கிடைக்கும், எப்போது வேக்சின் எல்லாருக்கும் கொடுப்பார்கள். ஆரம்பத்திலே வேக்சினை பற்றி எங்களுக்கு தெரியாத நேரத்திலே எங்களுடைய மனதிலே அங்கலாய்ப்பு. ஜஸ்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ் தட் யூ ஹவ் கோன் த்ரூ இன் 2020. எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்தோம், என்ன கஷ்டத்துக்கூடாக நாங்கள் கடந்து போனோம், எப்படி பயப்பட்டோம், எப்படி நோய்வாய்ப்பட்டோம், எப்படி அந்த நோயோடு நாங்கள் போராடினோம்.
எப்படி மற்றவர்கள் நோயோடு போராடுவதை நாங்கள் பார்த்தோம். மனதிலே ஒரு விரக்தி, மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு, மனதிலே சோர்வு. Because there is nothing to look forward. முன்னே பார்ப்பதற்கு எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த ஜூமிலே தொடர்பு பட்டிருப்பதன் காரணம் எங்களுக்கு எப்படி ஆலயத்திற்கு போவது என்று தெரியவில்லை. முடங்கி போய் வீடுகளிலே இருக்கிறோம். அந்த வைத்தியசாலைக்கு வந்தவர்கள் டாக்டருக்கு எதிர்பார்த்து காத்திருந்தது போல நாங்களும் எங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது டாக்டர் வருவார், எப்போது மருந்து கிடைக்கும் என்று அதிலே இருக்கிறவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எப்போது வேக்சின் வரும், எப்போது நான் நார்மலாக என்னுடைய பழைய வாழ்க்கையை ஆரம்பிப்பேன், எப்போது நான் சர்ச்சுக்கு போவேன், எப்போது ஃபெலோஷிப் டைமுக்கு போவேன், எப்போது நான் ஜிம்மிலே போய் முன்னர் செய்தது போல காஃபி டைமும் போய் இருந்து ஆட்களோடு பேசி உரையாடி ஹக் பண்ணி வருவேன். அங்கலாய்ப்பு. ஒரு வருடமாக இந்த ஜனவரி, நான் போன முறை சொன்னேன், ஜனவரி 25 வந்தால், இந்த ஜனவரி 25 வந்தால் இந்த முதலாவது பேஷண்ட் கனடாவிலே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ஒரு வருஷம் முடிகிறது. இன்னும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வைத்தியசாலைக்கு உள்ளே நாங்கள் இல்லை, ஆனால் வைத்தியசாலையிலே இருப்பவர்களைப் போல நாங்கள் இருக்கிறோம். எங்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இது இப்போது நாங்கள் வாழ்கிற காலம். ஆனால் இதே போல ஒரு காலம் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. அங்கும் நோயாளிகள் இருந்தார்கள். இப்போது நோயாளிகள் இருப்பது போல இயேசு வாழ்ந்த காலத்திலே நோயாளிகள் இருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதி. The pool of Bethesda. பெதஸ்தா குளம் என்று சொல்லி ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திலே நிறைய நோயாளிகள் இருந்தார்கள். எல்லா பக்கத்திலும் நோயாளிகள். அந்த இடத்திலே 5 மண்டபங்கள் இருந்தது என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே பல நோயாளிகள் ஒன்றாக கூடி வந்திருந்தார்கள். The Bible says the blind, the lame, the paralyzed. In Jerusalem, near the sheep gate, a pool, which in Aramaic called Bethesda, and which is surrounded by 5 covered colonnades or porches, here a great number of disabled people used to lie, the blind, the lame, the paralyzed. ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்திலே இப்போது நாங்கள் வீட்டிற்குள்ளே உட்கார்ந்திருந்து எப்போது சுகம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறோமே, அதே போல இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி இருந்த மண்டபத்திலே நிறைய நோயாளிகள் உட்கார்ந்திருந்து எப்போது சுகம் கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். இப்போது வேக்சின் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த பெதஸ்தா குளத்திலே தேவதூதர்கள் வந்து தண்ணீரை கலக்குவார்கள். அந்த தண்ணீரை கலக்குகிற நேரம் முதலிலே யார் போகிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்பதனாலே எப்போது அந்த தேவதூதர் வந்து தண்ணீரை கலக்குவார்கள் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எங்களைப் போலத்தான். நாங்கள் எல்லோரும் கோவிடுக்கு பயந்து போய் வீடுகளிலே இருக்கிறோம். அங்கு இருப்பவர்கள் நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள் அங்கு உட்கார்ந்திருந்தார்கள். எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்போது மாற்றம் வரும். When will the change take place? When will the new normalcy change to normal situation?
We don't want to live in new normalcy. We don't want new normalcy. நாங்கள் முன்பு எப்படி வாழ்ந்தோமோ அதே போல வாழ வேண்டும். எப்போது தேவதூதன் வந்து குளத்திலே இருக்கின்ற தண்ணீரை கலக்குவான்? When will that happen? All of last year it did not happen. Will this happen this year? நோய் வருவதாக இருந்தால் அதற்கு அவர்கள் பாவம் செய்திருக்க வேண்டும். பாவம் செய்தவர்களுக்கு தான் நோய் வரும். இதுதான் யூத மக்களிடையில் இருந்த பொதுவான நம்பிக்கை. Probably some of us will remember, எங்களுக்கு நினைவாக இருக்கும், ஒரு முறை இயேசுவும் சீஷர்களும் போகிற போது ஒரு குருட்டு மனிதன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். அந்த குருட்டு மனிதன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த போது அந்த இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரே, இந்த மனுஷன் இதிலே கண் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? இதுதான் யூதர்களுக்கு இடையில இருந்த நம்பிக்கை. ஆகவே இந்த பெதஸ்தா என்ற குளத்திலே ஏராளமான நோயாளிகள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்து சமுதாயம் சொல்லுகிறது, இவர்கள் பாவம் செய்தவர்கள். ஒருவேளை இவர்கள் பாவம் செய்திருக்கலாம், அல்லது இவர்கள் பெற்றோர்கள் பாவம் செய்திருக்கலாம், அல்லது இவர்களுடைய மூதாதையர்கள் பாவம் செய்திருக்கலாம். அதனாலே தான் இவர்கள் இப்படி இந்த இடத்திலே இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போல சுகம் கிடைக்கவில்லை. எப்போதோ ஒரு நாள் வந்து இந்த தேவதூதன் அந்த குளத்தை தண்ணீரை கலக்குவான். அன்றைக்கு யாரோ ஒரு மனிதன் ஓடி போய் அந்த குளத்திலே அவன் விழுந்து அவன் சுகம் பெற்று போவான். மிச்சமாக இருக்கிறவர்கள், all the others who were gathered in the near the pool of Bethesda will be waiting. காத்து கொண்டிருப்பார்கள். எப்போ இந்த குளம் கலங்கும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருப்பார்கள். அங்கு ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் நடக்க முடியாத மனிதன். அந்த மனிதன் அந்த குளத்தங்கரையிலே 38 வருஷமாக இருந்தான். 38 வருஷம். யோசித்து பாருங்கள் எவ்வளவு காலம் என்று சொல்லி. 38 வருஷம் ஒரு குறுகிய காலம் இல்லை. நாங்கள் ஒரு வருஷம் காத்திருந்து களைத்து போனோம். இதில் உட்கார்ந்து இருக்கிற நாங்கள், all of us are tired. You don't want to wait. We are tired. ஒரு வருஷமாகவில்லை, களைத்து போனோம். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த பேசுகிற நேர்மெல்லாம் டிப்ரெஷனை பற்றி பேசுகிறார்கள். ஒரு வருஷம் காத்து கொள்ள முடியாமல் ஆட்கள் டிப்ரெஸ்டாக போய்விட்டார்கள். நேற்று பிரதர் நவீன் பேசுகிற நேரம், இந்த காலத்திலே நிறைய பேர் டிவோர்ஸ் எடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருஷம் காத்திருக்க முடியாமல் குடும்பங்கள் பிரிந்து போனது, குடும்பங்களிலே பிரச்சனை வந்தது, உறவுகளிலே பிரச்சனை வந்தது, மனிதர்கள் மனம் குலைந்து போனார்கள். இப்படி வாழ முடியாது என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து செய்ய முடியாது என்று மனம் கலங்கி இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த மனிதன் 38 வருஷமாக அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார். 38 வருஷமாக இருக்கின்ற அந்த மனிதனுடைய நிலையை யோசித்து பாருங்கள். எவ்வளவு மன வேதனை கூடாக, வாழ்க்கையின் கஷ்டத்துக்கூடாக அந்த மனிதன் கடந்து போயிருப்பான். But as a person, he decided, I am not going to give up. நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்பார்த்திருக்கின்ற இந்த சூழலை விட்டு நான்
அந்த நம்பிக்கையை நான் இழந்து போக மாட்டேன் என்று அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நினைத்தான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, 38 வருஷம் அவன் சொன்னான், I am not going to give up. என்னுடைய வாழ்க்கையிலே நான் விட்டுவிட போவதில்லை. சுகம் கிடைக்கும் வரையும் I am going to wait. சுகம் கிடைக்கும் வரை நான் காத்திருக்க போகிறேன். அது 1 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், 38 வருஷமாக இருக்கலாம். நான் காத்திருக்க போகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு தெரிந்த ஒரு கதை ஒன்று இருக்கிறது. The story of talents. தாளந்துகளின் கதை என்று சொல்லுவோம். அது தாளந்துகள் கதையை பற்றி சொல்லுவதல்ல என்னுடைய நோக்கம். அதிலே உங்களுக்கு தெரியும், நினைவுபடுத்துவதற்காக மட்டும் சொல்லுகிறேன். ஒருவருக்கு 5 தாளந்து, இன்னொருவருக்கு 2 தாளந்து, இன்னொருவருக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. 5 தாளந்தை பெற்றவர் 10ஆக மாற்றினார், 2ஐ பெற்றவர் 4ஆக மாற்றினார். 1 தாளந்தை பெற்றவர் கொண்டு போய் நிலத்தை தோண்டி உள்ளே புதைத்து வைத்தார். திருப்பி அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய எஜமானிடத்திலே, அந்த எஜமானிடத்திலே அந்த 1 தாளந்தை அவர் வந்து கொடுக்கிறார். கொடுக்கிற நேரம் அந்த மனிதருக்கு தண்டனை கிடைக்கிறது. எதற்காக தண்டனை கிடைக்கிறது? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை வைத்து எதுவுமே செய்யாமல் நிலத்துக்குள்ளே புதைத்து வைத்ததினாலே தண்டனை கிடைக்கிறது. இதுதான் அந்த கதை. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. இங்கே இந்த மனிதன் 38 வருடமாக கிடைக்க போகின்ற ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அந்த தாளந்து கதையிலே அந்த ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்து விட்டு சும்மா இருக்கிறான். சும்மா இருக்கிறவனுக்கு தண்டனை கிடைத்தது. இந்த மனிதன் 38 வருடமாக சுகம் கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளிலே யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அன்று ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். அங்க இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். நிறைய நோயாளிகள். இயேசு வந்து வாசல்ல நின்று எல்லாரையும் பார்த்து எல்லோரும் சுகம் பெறுங்கள் என்று சொல்லி இருந்தால் எல்லாருக்கும் சுகம் கிடைத்திருக்கும். இயேசு அப்படி செய்யவில்லை. நான் சும்மா இமேஜின் பண்ணி பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸ் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸுக்கு டாக்டர் வார்ட்ஸ் ரவுண்ட் வருவது போல இயேசு இந்த பெதஸ்தா என்ற அந்த குளத்திலே ஒரு நடந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பேஷண்டாக, ஒவ்வொரு நோயாளியாக பார்த்து கொண்டு வருகிறார். ஒருவரையும் இயேசு எதுவும் செய்யவில்லை. யார் இந்த ஒருவரை சிஷ்யனிடத்திலே கேட்டிருக்கலாம், யார் இவர்? கண் தெரியாத ஒருவர் இருக்கிறார், அவர் இப்போதுதான் வந்து 2 மாதம் ஆகிறது என்று ஒருவரை சொல்லியிருப்பார். அப்படியே ஒரு ஆளாக பார்த்து கொண்டு வந்து கடைசியிலே இந்த 38 வருஷமாக அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்த அந்த மனிதனிடத்திலே இயேசு வருகிறார். அந்த 38 வருஷமாக உட்கார்ந்திருந்த அந்த மனிதனிடத்திலே இயேசு வந்து அந்த மனிதனை பார்க்கிறார். இஃப் யூ 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், when Jesus saw him lying there and learned that he had been in this condition for a long time. Look at this particular verse. He has been in this condition for a long time. நீண்ட காலமாக அவன் வியாதியாக இருந்தான். நீண்ட காலமாக அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறான்.
ஆனால் அவன் நம்பிக்கையை விட்டுவிடாத மனிதன். நம்பிக்கையை விட்டுவிடாத அந்த மனிதன். அந்த மனிதனிடத்திலே வந்து, ஏனப்பா நீ 38 வருஷமாக இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். இதுதான் எங்களுக்கு தமிழ் வேதாமத்தில் இல்லாத வசனம். ஏனப்பா இதிலே உட்கார்ந்து இருக்கிறாய்? 38 வருஷமாக வந்தவன் எல்லாம் சுகம் பெற்று பெற்று போகிறான். நீ எதற்கப்பா 38 வருஷமாக இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய்? அப்போதுதான் அவன் சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். முழு வசனத்திலே சில வார்த்தைகளை மட்டும்தான் நான் எடுத்தேன். I have taken only few words from the whole sentence. He says, I have no one to help me. I am trying. I have no one to help me. I am trying. How many of you who are connected via Zoom today will say the same thing? I have no one to help me. I am trying. You are trying with, you have gone through difficult times in your life. Not only COVID, there are challenges that you have faced in your life. Maybe you have a sickness. Maybe you have an issue in the office. Maybe you are going through some difficult time in your family. Maybe you have relationship issues. Maybe you have financial crisis. Are you saying, I have no one to help me? I am trying. I have not given up hope. I have not made a decision that I am not going to try anymore. I have no one to help me, but I am trying. I am trying. Yesterday I was trying. Today I am trying. Tomorrow I will continue to try. அந்த மனிதனை பார்த்து தேடித்தான் இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். ஒருவேளை கண் தெரியாத ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அந்த மனிதனுக்கு நடக்க முடியும். தண்ணீர் கலங்குகிற சத்தத்தை அவனுக்கு கேட்க முடியும். தண்ணீர் கலங்குகிற போது அவன் போய் அந்த குளத்திலே குதிக்க முடியும். ஆனால் இந்த 38 வருஷமாக இருந்த மனிதனுக்கு நடக்க முடியாது. அவன் மெதுவாக நடக்க முடியாத சூழலிலே முன்னே தள்ளி 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 வந்து அந்த குளத்திலே குதிக்க முயற்சி செய்ய முதல் இன்னொருவன் குதித்து விடுகிறான். எல்லாருக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைதானே? எல்லாரும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் தானே? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் சுவாமி. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் முயற்சி செய்கிறேன். Sometimes when we live in a difficult situation, we get used to the situation. வாழ்க்கையிலே கஷ்டமான சூழலிலே வாழ்கிற போது நாங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எங்களுக்கு பழகி போய்விடும். ஒரு நோய் வந்தால், ஒருவேளை அடிக்கடி தலையடி வருகிறது என்று சொன்னால், முதல் நாள் தலையடி வருவ தெரியும், பிறகு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 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 தலையடிக்கிறதே எங்களுக்கு தெரியாது, பழகி போய்விடும். ஆகவேதான் இயேசு இந்த மனிதனை பார்த்து ஒரு கஷ்டமான அல்லது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார்.
நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to get well? Jesus want to make sure. He was telling Jesus, I have no one to help me, I am trying. But Jesus wanted to make sure whether he is got used to the situation. அவன் பழகி போய் விட்டான் அந்த சூழலுக்கு. Do you want to get well? நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த மனிதனுக்கு தண்ணீரிடத்திற்கு போக முடியவில்லை. ஜீவ தண்ணீராகிய இயேசு அந்த மனிதனிடத்திற்கு வந்தார். The man couldn't go to the water. The water came to the man. The living water came to the person. அந்த மனிதனுக்கு தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு போக முடியவில்லை. தண்ணீர் அந்த மனிதனை தேடி வந்தது. மனிதனுக்கு தண்ணீர் இடத்திலே போக முடியவில்லை. தண்ணீர் மனிதனை தேடி வந்தது. எத்தனை வருடமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? With that I am going to stop. I am going to close this message. இன்று உங்களோடு இந்த பகுதியிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி இதுதான். எத்தனை வருடமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are still struggling with something in your life? How many of you are saying, I have no one to help me? உங்களை தேடி இந்த மாலை நேரத்திலே இயேசு வருகிறார். Jesus is coming in search of you and will say, get up, pick up your mat and walk. Get up, pick up your mat and walk. எழுந்திருந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று காத்திருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலே சொல்லுகிறார். காத்திருந்தது போதும். ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இதாவே இந்த மாலையிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் மது வசனத்தினூடாக இடைப்பட்டதுக்காய் கொடான குறிச்சு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த மாலையிலும் கத்தாவே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நாங்கள் காத்திருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தாவே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் முற்றுமுழுதாக அறிந்திருக்கிறீர்கள். அதுக்காக கொடான குறிச்சு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாளிலும் எப்படியாக 38 வருடங்கள் காத்திருந்து சுயத்திலே முயற்சி செய்து அங்கே ஒருவித பலனும் பெறாமல் நீர் அவருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு பெரிதான அற்புதத்தை நிகழ்த்தினீரே, அதே போல இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் சில வேளை அவர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள். I have tried. நான் முயற்சி செய்திருக்கிறேன், நான் முயற்சி செய்கின்றேன், ஆனாலும் ஒரு விதத்திலும் பதில் இல்லை என்று கூறக்கூடும். பிதாவே, நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர், அவர்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் கத்தாவே. இந்த மாலையிலும் கத்தாவே அவர்கள் சலித்து போகாதபடி கத்தாவே, மனம் சோர்ந்து போகாதபடி கத்தாவே, ஒரு வசனம் ஏசாயா 40வது கூறுகிற பிரகாரமாக உமக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தாவே வேலன் கொண்டு கழுகளைப் போல சிறகுகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று உமது வசனம் கூறுகின்றது. அதே பிரகாரமா கத்தாவே
இந்த நாளிலும் காத்திருத்ததில் நிமித்தமாக சலிப்படைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தப்பட கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. Lord, if there's anyone here who is in the verge of giving up because they've been waiting for so long, they've been in the waiting lounge for so long that they feel like giving up, they're on the verge of giving up, I pray, Father, that you will strengthen them, Father. As your word promises, as we put our hope in you, as we wait on you, that you will renew our strength. I pray, Father, that they will make a choice to wait on you and not wait on their circumstances. Lord, this man made a choice to wait, and he expectantly waited, not knowing when his miracle was going to happen. Most of us are in that same place. We are expectantly waiting for that miracle to happen in our lives. Whether it's COVID or it's something else in our personal lives, you know it, Father. We surrender those needs into your loving hands, Father. As your word has been spoken, I pray, Father, that the word will find the right dwelling place in each and every one of our hearts. I pray that this word will continue to ring loud in our ears. And may it be a word that will be that soothing balm, bring healing into those places that we're hurting. Father, we thank you, Lord, for each and every one who shared their testimony this evening. Thank you, Lord, for the many ways that you have shown yourself to be the great I am in their lives. அவள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு பெரிய தேவனா இருந்து அவர்களை வழிநடத்திருக்கிறீரே, அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துக்குள்ள ஒப்படைக்கும் கர்த்தாவே. நாங்கள் புதிய வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்காதபடி, நாங்கள் செல்கின்ற இந்த பாதியிலும், நாங்கள் ஓடுகின்ற இந்த ஓட்டத்திலும் நீர் எங்களோடு கூட எங்களோடு சேர்ந்து ஓடுகிறீர் என்பதை நாங்கள் மறக்காதபடி கர்த்தாவே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கூறுகின்ற பிரகாரமாக ஒரு ஓட்டத்தை, விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி மாத்திரமே ஓடும்படியாக, to fix our eyes on Jesus, the one who pioneered our race and the one who will perfect our race. May we make the choice to fix our eyes on you in the midst of all the changing scenes of life. Father, I just pray your blessing over each and every child of yours who's listening and who is present here this evening. May your name be honored and glorified in and through our lives. I ask this all in your wonderful and mighty and matchless name, in Jesus' name. Amen. நாங்கள் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் சேர் கூறுவோம். என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.